जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सस्ते के धन में बजी माया की लूरी है। की चाह रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। யுக மாற்றத்திற்கான வாசல் அமிர்தவேளை 44வது நாள். இன்றைக்கு 3/9/2025. இன்னைக்கு பகவானுடைய மகா வாக்கியம். உங்களை நீங்கள் உண்மையான சீதை அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களா? சீதை சோகவாட்டியில் காவலில் இருக்காங்க. சோகவாட்டி காவல கூப்பிட்டுட்டு இருக்காங்க, துக்கத்தில் இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, வழி தெரியல. அப்புறம் கூட இருக்கக்கூடிய அந்த அசுர பெண்கள், அப்புறம் ராட்சசிகள் அவங்களுடைய மனசை நிறைய தடவை உடைச்சிட்டாங்க, அவங்களுடைய நம்பிக்கைகளை குலைச்சிட்டாங்க. ஆனால் ராவணன் பாருங்க எவ்வளோ முயற்சி பண்ணாரு. அவர் ஒரு தடவை ராமர் இறந்துட்டாருன்னு அனௌன்ஸே பண்ணிட்டாரு. அப்புறம் ஒரு தடவை ராமருடைய டெட் பாடி எடுத்துட்டு வந்தாரு. ராம் இறந்து போயிட்டாரு, அவுட்டு. எவ்வளவு முயற்சி பண்ணாரு அவரு ராவணன். எந்த ஒரு இதையும் விடவே இல்லை, எந்த ஒரு சான்ஸையும். எல்லா மாளிகையை காட்டினாரு, தன்னுடைய சக்திகளை காட்டினாரு, நான் எவ்வளவு பெரிய ஞானிங்கிறத காட்டினாப்புல. அப்புறம் முதல்ல அட்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாரு, மிரட்டினாரு, பயமுறுத்தினாரு, எல்லாமே பண்ணாரு. சில நேரம் ராமருடைய வேஷம் போட்டே வந்தாப்புல ராவணன். சில நேரம் அவருடைய அப்பாவனுடைய வேஷம் போட்டு வந்தாரு, ஜனகர் மகாராஜா கைதியா நிற்கிறாரு. சொல்றாரு, சீதா நான் அயோத்தியா எல்லாம் ஃபுல்லா ராவணன் ராமரை கொள்ட்டாரு. முழு அயோத்தியாவும் இப்போ அவருக்கு அடிமை ஆயிடுச்சு. நானும் அவருக்கு அடிமையா இருக்கிறேன்.
அதனால சீதா வேற வழியே இல்லை, ராவணன் கூட நீ மேரேஜ் பண்ணிக்க. எல்லா கிரிமினல் வேலையும் பண்ணாப்புல, எந்த ஒரு வாய்ப்பையும் விடவே இல்லை ராவணன் சீதாவை அடையிறதுக்காக. ஆனா ராவணன் வந்து மகா பண்டிதன். ஆனாலும் கூட அவருக்கு என்ன தெரிஞ்சது, சீதையை கிட்ட வந்து அவருடைய ஒரு அழகான பெண் தான் அவங்க தெரிஞ்சாங்க. அவருக்கு தெரியல சாட்சாத் மகா சக்தி இந்த பூமியில் அவதாரம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அழகான பெண் தான் அவருக்கு தெரிஞ்சது. அதனால தன்னைத்தானே உண்மையான சீதை அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களா? உண்மையான சீதா அப்படின்னா சதா அந்த கோட்டுக்கு உள்ள இருக்கிறது. தன்னைத்தானே உண்மையான சீத்தை, கோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சீத்தை அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களா? ராமர் வந்து ஒரே ஒருத்தர் தான், மீதி எல்லாருமே டாஸ். சீதா வந்து கோட்டிற்கு உள்ளதான் இருக்கணும். ஏன் கோட்டுக்குள்ள இருக்கணும்? எதனால? கோட்டிற்கு உள்ள இருந்தாதான் அவங்களுக்கு பாதுகாப்பு, மரியாதைகள் அவங்கள காப்பாத்துது, மரியாதைகள் வழிகாட்டுது. சீதா அந்த மாதிரி ஒரு 7 காரியம் செஞ்சாங்க. அந்த காரணத்தினால அவங்கள கடத்தப்பட்டாங்க. அது எந்த 7 காரியம்? ஃபர்ஸ்ட் வந்து சீதா பார்த்தாங்க, தங்கமான் பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பார்த்தாங்க, பார்த்தல். அதாவது இந்த டைரி சூப்பரா இருக்குது, எனக்கும் இதே போல டைரி வேணும், எக்ஸ்ட்ரா இருக்கா? அவங்க கடத்தப்பட்டதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? பார்க்கது. சீதா வந்து பார்த்தாங்க. செகண்ட் ஸ்டெப்பு கவர்ச்சிக்கப்பட்டாங்க, அட்ராக்ட் ஆச்சு. ஆஹா ஹஹா, எவ்வளோ அழகான ஒரு மான் அப்படின்ட்டு. இந்த சால் சூப்பரா இருக்குது, இந்த பேக் சூப்பரா இருக்குது, அழகா இருக்குது. இது புது மொபைலா நீங்க வச்சிருக்கிறது? லேட்டஸ்ட் மாடலா? ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து அட்ராக்ட் ஆனது சீதாவனுடையது. மூணாவது ஸ்டேஜ் ஆசை, டிசைர், ஆசை வந்தது அவங்களுக்கு. எனக்கு இந்த மான் வேணும் தாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் கவர்ச்சிக்கப்பட்டாங்க. மூணாவது ஆசை உற்பத்தி ஆச்சு. நாலாவது அடம் பிடிச்சாங்க. எப்படிப்பட்ட கணவன், எனக்கு இது கூட செய்ய மாட்டியா நீ? இப்படிப்பட்ட கணவர் இல்லை எப்படிப்பட்ட சகோதரன், எனக்கு ஒரு மான் கொடுக்க முடியாதா? அவனால மான் பிடிச்சு கொடுக்க முடியாதா? நாலாவது என்னது? அடம் பிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க, ரெண்டாவது வந்து கவர்ச்சிக்கப்பட்டாங்க, மூணாவது ஆசை வந்தது, நாலாவது அடம் பிடிச்சாங்க, இன்சிஸ்ட். ஐந்தாவது வந்து வார்த்தைய மிஸ்டேக்கன் ஆஃப் வாய்ஸ், சப்தம் வந்தது ராம் ராம், லக்ஷ்மண் சப்தம் வந்தது. சீதா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இது ராமருடைய சப்தம் அப்படின்ட்டு. ஆனா சப்தம் யாருடையது? ராவனுடையது, மாயாவினுடையது, அதாவது மாரிசனுடையது. ஆனா சீதாவுக்கு என்ன தோணுச்சு? இது ராமருடைய சப்தம் அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு ஒரே மழையா இருக்குது, பாபா ரூம்ல ஒரே தனியா இருக்கும். அதனால ரூம்லயே பண்ணிக்கலாம், கட்டிலே பண்ணிக்கலாம். அங்க எதுக்கு போகணும்? யோகா தானே பண்ணணும், இங்கேயே பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஹடயோகியா? நம்ம என்ன சன்னியாசியா? என்ன வேற சன்னியாசிகள் தான் அப்படி இருக்கணும். சரீரத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. நேற்று ராத்திரி கூட கொஞ்சம் காய்ச்சலா தெரிஞ்சுது. டாக்டர் சொன்னாரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாரு. தலையும் கொஞ்சம் சுமையா இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் வந்து அமிர்த வேலையை இன்னைக்கு ஏன் நம்ம பாபா ரூமுக்கு எதுக்கு போகணும்? இங்கேயே பண்ணிக்கலாம், படுத்துக்கிட்டே பண்ணலாம். குளிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படியே பண்ணிடலாமே, எதுக்கு குளிக்கணும்? பாபா வந்து எல்லா இடத்துலயும் இருக்காரு. பாபா ரூம்ல மட்டும் இருக்காரு. நான் வந்து பாபாவுடைய மடியில தான் உட்கார்ந்துருக்கேன் 24 மணி நேரமும். பாபா மதுபன் அப்படின்னா பாபாவுடைய வீடு. அப்ப பாபா எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருக்காரு. 4 தாமத்தினுடைய யாத்திரை இங்க இருந்தே செய்யலாம். கிருஷ்டிகால் போலாம், பாபா ரூம்ல, பாபா குடிசையில, சுட்சிமோதனம், பரந்தாமம், சத்தியுகம். அப்புறம் நான் அனுமானா இருக்கிறேன், சங்கமிகத்தினுடைய பாபா டீச்சர் சத்குருவா இருக்கிறாரு. இவருக்கு சகாஸ், அவருக்கு சகாஸ். முடிஞ்சு போலாம், மறுபடியும் தூங்குவோம். கம்பளியை போத்தி தூங்கியாச்சு. யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது? யாரு? மாரிசன், அதாவது மாயானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அது. ஆனா நமக்கு என்ன தோணுது? பாபா வந்து எனக்கு டச் பண்ணாரு அப்படின்ட்டு நமக்கு தோணுது. ஒரு குமார் வந்தாரு ஒரு தடவை, அவர் சொன்னாராம், அதாவது இன்னைக்கு எனக்கு பாபா வந்து ரொம்ப ஆழமான டச்சிங் கொடுத்தாரு பாபா ரூம்ல இருக்கும்போது. பாபா சொன்னாரு, குழந்தையே நீ மதுபன்ல வந்திருக்கிற அப்படின்னா உன்னுடைய வெயிட்டை நீ அதிகப்படுத்தி, உனக்கு ரொம்ப வீக்கா இருக்க, அதனால மதுபனுக்கு பட்டிக்கு வந்திருக்கிற, 3 நாள் இருக்க போற, சாப்பிட்டுட்டே இரு. அப்போ இவர் கேட்க வந்தாரா, என்ன கேட்க வந்தாரு, நீ உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் பாபாவுடைய டச்சிங்க இல்லை என்னுடைய டச்சிங்க? நான் சொன்னேன் பாபாவுடைய டச்சிங்கா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன், பவர்ஃபுல்லா இருக்குது. அப்போ
பாபா வந்து வெயிட் அதிகப்படுத்துறதுக்கான கொடுத்துருக்கிறாரு. நீ வந்து இது வரைக்கும் குழந்தை வந்து உடம்புக்கு மேல கவனமே கொடுக்கல, 3 நாள் பட்டியல வந்திருக்கீங்க, அதனால இப்போ வந்து நீங்க வந்து சாப்பிட்டுட்டு நல்ல உடம்பை ஏத்துங்க அப்படின்ட்டு அவர் கேட்க வந்தாரு. என்ன உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு நான் சொன்னேன், சரியாதான் இருக்கும், உனக்கு என்ன தோணுதோ அதான் எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவர் திரும்பி வரல. 2வது 4வது என்ன, மிஸ்டேக்கன் ஆஃப் ஐடென்டிஃபை. அதாவது வந்தது எப்படி வந்தாரு, சாதுவனுடைய வேஷத்துல வந்தாரு. சாதுவனுடைய வேஷத்துல வந்திருக்கக்கூடிய ராவணனை சீதை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பேட்ச் போட்டிருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது இவங்க யார் அப்படின்ட்டு. இப்படிதான் நம்மளை அலங்கரிக்கிறது. இவங்க தான் யாரை நம்ம நண்பரா நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்க தான் நம்மளை அலங்கரிக்கிறாங்க. யோகா பண்ண போனா இத சொன்னாரு, நம்ம வந்து நக்கீலோக்கில வந்து கொஞ்சம் ஒரு சுத்திட்டு வருவோம் அப்படின்னு போனாங்க. இன்டர்நேஷனல் யோகா பண்ண வந்தோம். ஆனா ஒருத்தர் சொன்னாரு, சாண்ட்விச் நம்ம பண்ணி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு. அவ்யக்த முரளி கேட்கறதுக்காக போனாரு. நடுவில் யாரும் சொன்னாங்க, டைம் வேஸ்ட் ஆயிப்போச்சு. பாபாவை நினைக்கணும், பாபாவை நினைவு பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்? பாபாவா இது மாயாவான்னு கூட புரிஞ்சுக்க முடியல, அந்த மாதிரி இருக்கு. அப்ப 6வது காரணம் என்ன, சிதை கடத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன? 6வது காரணம் மிஸ்டேக்கன் ஆஃப் ஐடென்டிட்டி. அதாவது வேஷம் போட்டு வந்த அந்த ராவணனை சீதையால அடையாளம் கண்டுக்க முடியல. இது வரைக்கும் கரெக்ட், ஓகே, இது வரைக்கும் அவங்க வந்து இது கடத்தப்படல. ஆனா அவங்க 7வது ஒரு விஷயம் பண்ணாங்களே, அந்த 7வது விஷயம் தான் அவங்கள கடத்தப்படுறதுக்கான ஒரு காரணமாக ஆச்சு. அதான் கிராசிங் த லைன், லைனை கிராஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வாய்ஸை வந்து மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணாங்க, அப்புறம் வந்து வேஷத்துல வந்தவரையும் மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணாங்க, அப்புறம் கோட்டை தாண்டிட்டாங்க. இப்போ ராவணன் என்ன பண்ணாரு, தூக்கிட்டு போய் கிட்னாப் பண்ணிட்டாரு, கடத்தியாச்சு. அவருடைய ரூபத்துல வந்துட்டாரு. அப்புறம் ஜடாய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவருக்கு முன்னாடி அவருக்கு போக முடியாது. ஏன்னா அவர்கிட்ட என்ன இருந்தது, புஷ்ப விமானம் இருந்தது. போயிட்டாரு, சோக வாட்டிக்காவில் போயிட்டாரு. பாபா சொல்றாங்க, சீத்தை வந்து எப்பவுமே கோட்டுக்கு உள்ளதான் இருக்கணும். மரியாதையை நம்ம உடைச்சோம் அப்படின்னா, இப்ப நம்ம வாணி கேட்டோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதுல வந்து சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பாவங்கள் வந்து ஒரு தூசு மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்னதா வந்து குள்ள போயிடுது. கண்ணு வந்து தெரியாம போக மாட்டேங்குது, ஆனா மறக்குது அந்த தூசியெல்லாம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, யாரு கூட நட்பு வைக்கலாம், யாரு கூட நட்பு வைக்க கூடாது, இது எதுவுமே தெரியாதது மாதிரி அது மறைச்சிருது, சின்ன சின்ன நம்ம பாவங்கள் செய்யறதுனால. அப்ப ஆத்மா போய் மாட்டிக்குது. எல்லா விஷமான சுமைகள்ல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா ஒரே ஒரு வாயு இது, மரியாதையினுடைய கோட்டுக்குள்ள இருக்கும் போதுதான். அந்த மரியாதைப்படி, கட்டளைப்படி கீழ்ப்படிந்தவராக இருக்கணும். ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து லேசானதா மாறிடும், சுமையா இருக்கிறாரு. நம்ம சமர்ப்பணம் வந்து சமர்ப்பண வாழ்க்கை சுமையா இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். அதனால சீதையினுடைய 7 விஷயம், 7 வந்து கர்மையா செஞ்சாங்க அவங்க. இன்றைய முதல் சூத்திரம், கோட்டிற்கு உள். ட்ரெயினுடைய தண்டவாளத்துல ட்ரெயின்ல வந்து கரெக்டா அந்த தண்டவாளத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அது தானாக போயிட்டே இருக்கும். அதே போல அமிர்த வேலை டெய்லி நினைவினுடைய அந்த தண்டவாளத்துல உட்காந்துருங்க. இப்போ அமிர்த வேலை சரியாயிருச்சுன்னா எல்லாருமே சரியாயிரும். நீங்க குடும்ப வாழ்க்கையில இருந்தா கூட அமிர்த வேலையினுடைய ஃபவுண்டேஷன் பக்கவா இருந்தது அப்படின்னா முழு நாளும் சகயோகம் பாபாகிட்ட இருந்து கிடைச்சிட்டே இருக்கும். அதனால சதா எங்க இருந்தாலும் சரி உண்மையான சீத்தையாக இருந்து ராமருடைய உண்மையான சீத்தையாக இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாடி நரம்புலையும் தான் இருக்கணும். ராமருடைய அந்த ஓசை ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். நாடி நரம்பெல்லாம் ராமருடைய ஸ்மிருதியினுடைய சப்தம், ஓசை வந்து ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். கேக்குதா? அந்த சப்தம் கேக்குதா? அந்த தமனி இருக்குது, அப்புறம் சதை இருக்குது, நாடி நரம்பு எல்லாத்துலேயுமே ராமனுடைய நினைவு வந்து ஒலிச்சுட்டே இருக்குதா? அவ்வளோ விடுபட்டிருக்கீங்களோ அவ்வளோக்களோ பாபாவனுடைய அன்பு. ஃபர்ஸ்ட் சூத்திரம், இன்றைய ஃபர்ஸ்ட் சூத்திரம் வந்து கோட்டிற்கு உள்ள. 2வது வந்து ராமருடைய நினைவு. நாடி நரம்பு எல்லாமே ராமருடைய நினைவினுடைய ஓசை ஒலித்து கொண்டே இருக்கணும். அதுதான் நினைவு, ராமருடைய நினைவு. அப்புறம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கான விஷயமே கிடையாது. ஒரு முறையில் பாபா சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா,
நீங்க வந்து எத்தனை மணி நேரம் நினைச்சுக்கிறீங்க பாபாவை? 8 மணி நேரம் சொல்றீங்க. பாபாவனுடைய வந்து நினைவை வந்து நீ ஒரு அளவுகோல் அளவிடுறீங்களா அப்படின்னு கேட்டார். நினைக்கிறதுல அளவு வைக்கிறியா, கணக்கு வைக்கிறியா? மாலை ஜெபித்தவாறு ஒரு சாது வந்து ஒரு கிராமத்துக்குள்ள என்டர் ஆகிறாரு. ஒருத்தவங்க வந்து ஒரு பெண் வந்து ஒருத்தருடைய பால் கொடுத்துக்கிறாங்க, பாத்திரத்துல ஊத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க வந்து பால் விற்கிறவங்க, அவர் வந்து பால் வாங்குறவர். அவர் வாங்கிட்டு இருக்காரு, இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் கண்ணோடு பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு அன்பு பண்றாங்க, லவ் பண்றாங்க. அப்ப இந்த சாது பாக்குறாரு, பார்த்து கேட்கிறாரு, என்ன நடக்குது? உனக்கு வந்து கணக்கு இல்லையா? நீ கொடுத்துட்டே இருக்க, கணக்கு அளவு இல்லாம பால் ஊத்திட்டே இருக்க. ஒரு அளவு இருக்குல்ல பாலுக்கு. அவங்க சொல்றாங்க, யார் மேல அன்பு இருக்கோ அவங்களுக்கு என்ன ஒரு கணக்கு, அவங்களுக்கு அளவு என்ன இருக்கு அப்படின்ட்டு. சாது வந்து அந்த மாலையை தூக்கி வீசிட்டாரு. யார் மேல அன்பு இருக்குதோ அவங்களுக்கு கணக்கோ அளவோ கிடையாது. அவங்க நாடி நரம்பு எல்லாமே ராமருடைய நினைவினுடைய ஸ்மிருதியினுடைய சப்தம் ஒலிச்சு கொண்டே இருக்கணும் காதுக்குள்ள. ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல். நாடி நரம்பு ராமருடைய நினைவினுடைய ஓசை ஒலித்து கொண்டே இருக்கணும். நாடி நரம்பு எல்லாம் நினைவு, சுவாசம் பரமாடைய ஒரு இதை வந்து டார்கெட்டா நம்ம வச்சுக்கணும். ஒரு செகண்ட் கூட நம்ம வந்து இந்த இதுல இருந்து வெளியே வந்துடக்கூடாது. அந்த ஒரு செகண்ட்ல நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா அதுதான் தவறுகள் நம்ம செய்ய வைக்குது. நம்ம ஏதாவது ஒரு அவமரியாதை பண்றோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய சுமையா நம்ம வந்து உதாசியில போயிடுறோம். தவறு செய்யல, ஆனா என்ன பண்ணோம், சின்ன தவறு பண்ணிட்டோம், ரொம்ப சின்னது. அந்த சின்னதெல்லாம் சேர்ந்து என்னாச்சு, பெரிய மலையாயிடுச்சு. இப்போ அமிர்த வேலை எந்திரிக்கிறதுக்கு மனசு வரல, முரளி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, முரளி கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, போகணும் கிளாஸுக்கு, யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு போறாங்க. அப்புறம் மூணாவது சூத்திரம் என்ன, அமிர்த வேலை தான் ஃபவுண்டேஷன். பாபா வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னாரு. இப்போ ட்ரெயின் இருக்குது, அது தண்டவாளத்துல உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா, கரெக்டா தண்டவாளத்துல எழுந்திரிச்சுன்னா தண்டவாளம் ஃபுல் தானாவே அது போயிட்டு இருக்கும். அதே போல அமிர்த வேலைங்கிறத நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் டே அந்த வாழ்க்கைங்கிற ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அமிர்த வேலையே மிஸ் ஆயிட்டு இருக்குது, அமிர்த வேலையே ஸ்திரமா இல்லை, அமிர்த வேலையே ரெகுலரா இல்லை அப்படின்னா சில நேரம் 3 மணி, சில நேரம் 4 மணி, சில நேரம் 4:30 மணி, சில நேரம் 5 மணி, சில நேரம் 5 மணி, சில நேரம் 6 மணி, சில நேரம் 6:30 மணி, சில நேரம் 7 மணிக்கு தான் கண்ணே திறக்குது. சிலர் வந்து 7 மணிக்கு 5 நிமிஷம் இருக்கும்போது எந்திரிக்கிறாங்க. இது அவமரியாதைகள் தானே. இதனாலதான் நம்ம வந்து சுமையா ஃபீல் ஆகுது நமக்கு. அதனாலதான் காலித்தன்மை, காலியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, வெறுமையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எந்த ஒரு மனிதர் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனாலும் ஏதோ ஒரு எம்டி, ஒரு வந்து வெறுமைத்தன்மை நமக்கு ஃபீல் ஆகுது. எது வரைக்கும் ஆத்மா பரமாத்மாவால நிறைஞ்சிக்கலையோ அது வரைக்கும் காலித்தன்மை தான், எம்டி தான் ஃபீல் ஆகும், வெறுமைத்தன்மை தான் ஃபீல் ஆகும். அதனால அந்த 3 ஹோம்ஒர்க்கு, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சித்திரம் உருவாக்குங்க, ஒரு ரவுண்டு மாதிரி உருவாக்குங்க, சர்க்கிள் மாதிரி. அதுல எழுதணும் பாதுகாப்பு. ஸ்ரீமத்திற்குள்ள கோட்டுக்குள்ள இருக்கும்போது தான் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் வரைஞ்சி நான் எந்த ஒரு விஷயம் வந்து நான் கடைபிடிக்கணும், என்னுடைய முக்கியமான மரியாதை எது தேவை அப்படின்ட்டு எழுதணும் அவங்கவுங்க தனித்தனியா. ராவணன் வெளியே நிற்கிறாரு, நம்ம எதெல்லாம் அந்த வாசல்ல நிற்கிறாரு, நான் வந்து எதெல்லாம் வந்து எப்பெல்லாம் அந்த அவமரியாதை பண்றனோ அப்பெல்லாம் ராவணன் கேட்டு வெளியே நிற்கிறாரு, நம்மளை தூக்கிட்டு போயிடுறாரு. கிளாஸ் முடிஞ்ச உடனே கிட்னாப் பண்ணிடுறாரு, கடத்திடுறாரு ராவணன், சோகவாட்டிக்கால கூட்டிட்டு போயிடுறாரு. செப்பல் போய் போட்டு போறதுக்குள்ளேயே எல்லாம் மறந்து போயிடுது. வீட்டுக்கு போறதை விடுங்க, செப்பல் போடுறதுக்குள்ளேயே போயிடுது. சாயங்காலம் ஆகும்போது என்ன முரளி, யார் சொன்னது, என்ன ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. அதனால ஒரு சர்க்கிள் உருவாக்குங்க, அதுல தன்னுடைய மரியாதையை எடுத்து சம்பந்தம். ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக யாரோ ஒருத்தர் கூட தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் கான்டாக்ட் வச்சிருக்கேன், இவங்க கிட்ட முழு டைம் அவங்கள்ட்ட பேசுறதுலயே டைம் போயிட்டு இருக்குது. எதுக்காக? அன்னெசரி கான்டாக்ட், அன்னெசரி ரிலேஷன்ஷிப்பு, தேவையில்லாத மெசேஜஸ், சாட்டு, வீடியோ காலு, நிறைய ஆப்ஸ், ஷார்ட், ரீல், வீடியோ, இதெல்லாம் என்னது? மாயாவனுடைய ஒரு ஜாலம், மாயா ஜாலம், அந்த மாயனுடைய வலை. அதனால அடுத்து 2வது என்னது?
நாடி நரம்பு எல்லாம் பாபாவனுடைய நினைவு. 21 பாபாவனுடைய மகிமைன்னு வந்து எழுதணும் பேரு. சிவபாபாவனுடைய சிம்பிள்ல வந்து சிவபாபாவனுடைய ரெண்டாவது நாள் பரமாத்மாவுடைய பாடத்துல 36 பாபாவுடைய குணங்கள் இருக்குல்ல, அந்த 36 தவிர மீதி எழுதுங்க. அந்த 36ல எதையும் எழுதக்கூடாது, சரியா? அதுல வரும் இல்ல, போலநாத், ஞானக்கடல், தூய்மை கடல், சுகக்கடல், துக்கத்திலிருந்து விடுபட்டவர், முக்தி கொடுக்கக்கூடியவர், காலத்தினுடைய இதுல இருந்து நம்மளை பாதுகாக்கிற வரதாத்தா, பாக்கிய விதாத்தா, இதெல்லாம் நீங்க எழுதக்கூடாது, சரியா? ஒவ்வொரு பேரும் டிஃப்ரெண்டா இருக்கணும். நீங்க வந்து 21 பேர் எழுதுறதுல. ரெண்டாவது, பாபா எப்படி இருக்கிறாரோ பிராக்டிக்கலா ஞானத்தினுடைய கடலா இருக்கிறாரு. பாபா வந்து பதில், அவருக்கு பதிலனுடைய கடலா இருக்கிறாரு. பாபா ஒவ்வொரு சமாதானத்திலும் கடலா இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு பேர் கூட அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி எந்த ஒரு பாயிண்ட் இருக்கக்கூடாது. புதுசா கண்டுபிடிங்க பாபாவுடைய ஒரு மகிமையை, பாபாவுடைய பேரை. எத்தனை எழுதணும்? 21. பிராமண குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட். நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. அப்படி ஒரு பெயரை வந்து பாபாவுடைய மகிமையில எழுதணும். அவர் அப்பா டீச்சர் சத்குரு எழுதிடாதுங்க, மறந்து கூட எழுதிடாதுங்க. பிண்டு பிண்டு அப்படிங்கிற மாதிரி எழுதிடாதுங்க. எழுதணும், ஆனா மற்றவங்கள்ட்ட காப்பி பண்ணக்கூடாது. மற்றவங்களோட எழுதுனதை என்னுடையதுன்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. பிண்டு வந்து ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட கேட்கிறாரு, சொல்றாரு, மம்மி என்னுடைய எல்லா விளையாட்டு பொம்மையை வந்து நீங்க மறைச்சு வைங்க அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டு வரான். ஏன் அவன் ஃப்ரெண்டு வந்து திருடனா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவன் வந்து அவனுடைய பொம்மை எதுன்னு கண்டுபிடிச்சிருவான், அதனால ஒழிச்சு வைங்க அப்படின்றான். அந்த மாதிரி ஹோம்ஒர்க்கு கூட நிறைய பேர் திருடிக்கிறாங்க. மற்றவங்க கண்டுபிடிச்சதை இல்லை யோசிச்சதை எழுதுனதை தன்னுடைய பேரை போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கூடாது. எப்படி வேணாலும் எழுதுங்க, ஆனால் புதுசா பாபாவுக்கு ஒரு பேர் கொடுங்க. அது எப்போ வரும்? யோக நிலையில இருக்கும்போது தான் வரும். ஏகாகிரதாவில் இருக்கும்போது, ஏகாந்தத்தில் இருக்கும்போது, மௌனமாக இருக்கும்போது தான் அது வரும். கூகுளில் இருந்தோ, இன்டர்நெட்ல இருந்தோ, சாட்ஜிபிடில இருந்தோ இதுலேயும் வராது. அதுலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் யோசிச்சு திங்க் பண்ணி சொந்தமாக நீங்களே பாபாவுடைய பேர் 21 பேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும், எழுதணும். பின்டூ கிட்ட வந்து அவங்க அங்கிள் கேட்குறாங்க, உனக்கு வந்து எப்படி 2 டிராஃபி எப்படி கிடைச்சது அப்படின்ட்டு. 1 கிடைக்கும், ஆனால் 2 எப்படி கிடைச்சது உனக்கு? ஒன்று அவர் சொல்றாரு, பிண்டு, 1 வந்து நான் பாடினதுக்கு, இன்னொன்று வந்து நான் பாட்டை சீக்கிரமா நிறுத்தினதுக்காக. ஒரு சின்ன டிராஃபி, இன்னொன்று பெரிய டிராஃபி. ஒரு சின்ன டிராஃபி வந்து நான் பாடினதுக்கு, பெரிய டிராஃபி வந்து நான் பாட்டை நிறுத்தினதுக்காக. 3வது வந்து ஒரு வீடு வரையணும், வீட்டினுடைய ஃபவுண்டேஷன்ல அமிர்த விளக்கா எழுதணும். அப்புறம் அதுக்கு மேலே பியூரிட்டி, லவ், பீஸ் அப்படிங்கிறத மேலே எழுதணும். ஃபவுண்டேஷனா அமிர்த விளையா காட்டணும். அப்போ புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் வந்து அந்த சர்க்கிள் வரைஞ்சி அந்த இதுக்குள்ள, அந்த மரியாதையினுடைய கோட்டுக்குள்ள நான் இருக்கிறேன், நான் எந்த ஒரு மரியாதையை அடிக்கடி மீறுறேன், அதனால ராவணன் வந்து என்னை கடத்திட்டு போக காரணமா இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும். அதுல அமிர்த வேலை, பிரம்மச்சரியம், சாப்பாடு, பியூரிட்டி எது வேணாலும் இருக்கலாம். எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ரெட் சில்லி சாப்பிடுவோமோ அவ்வளோக்கெவ்வளோ பிரம்மச்சரியம் நமக்கு கடைபிடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப எவ்வளோ அந்த காரசாரமா நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த அளவு காரசாரமா சாப்பிடாத வரைக்கும் ஒரு மஜா வர மாட்டேங்குது. அப்ப அது வந்து விகாரங்களை வந்து எழுப்பி விடுது, பிரம்மச்சரியத்தை வந்து நம்ம கஷ்டப்படுத்துது. அப்புறம் 2வது என்னது? 21 பாபாவனுடைய புதுமையான, நம்ம எதிர்காலத்திலையும் கேட்கல, கடந்த காலத்திலையும் கேட்காத ஒரு வார்த்தை, பாபாவனுடைய மகிமையை எழுதணும் பேரை. 3வது வந்து ஃபவுண்டேஷன் அமிர்த வேலைன்னு சொல்லி வீடு வரைய சொன்னார் இல்லையா, அதுதான் இன்னைக்கு என்ற 3 ஹோம்ஒர்க்கு. ஓம் சாந்தி. मन्मना भव शिव बाबा सततम, निराकार तेजोमय पावनम, प्रभात काले स्मरणं दिव्यं, सत्यं शिवं सुंदरं चिंतनं, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, फाड़ दे आलस की काली
अनादर, निद्रा से तप का न कर अनादर, सपनों का विष पीने से कर इनकार, रूहानी योद्धा कर अब ललकार। न सो न लेट हो जा तैयार, उठ चल कर दम का संहार, तोड़ दे नींद की जंजीर, थाम ले तप की मशालें, तोड़ दे नींद की जंजीर, थाम ले तप की मशालें। तेरे जागने से दुनिया बदलेगी, तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी। उठ तपस्वी